So welcome to my channel Funby at Vino. So long days நான் வீடியோ போடலை. ஏன்னா நாங்கள் பேக் டு சிங்கப்பூருக்கு வந்துட்டோம், வந்து செட்டில் ஆகி. ஸோ இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தது. ஸோ இந்த திங்ஸ் வெளியே போகும்போது வீடியோ எடுக்க ஆஸ் யூஷுவல் நார்மல் அந்த டைம் பேக் டு த நார்மல் ஸ்டேட்க்கு வந்திருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, நாங்கள் விவோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு மாலுங்க. அந்த மாலில் கிட்ஸுக்கு விளையாட ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் தம்பிக்கு சரி ஃபஸ்ட்டு அந்த மாலுக்கு கொண்டு போய் அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அவங்கள கொஞ்சம் விளையாட வைக்கலாம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணணும். லைக் இங்கே அந்த அட்மாஸ்பியர் பிளெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு கிட்ஸாக சேர்த்து அவங்க விளையாட வைக்கலாம். ஸோ அந்த புது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தரலான்னு சொல்லிட்டு பஸ் ஆகட்டும், ஈவன் ஹீஸ் ட்ராவலிங் ஃபர்ஸ்ட் டைம். ஈவன் நாங்கள் அங்கே பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அவங்க இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், டைனிங் கூட அவங்களுக்கு தனியாக பேபி சீட்டரில் உட்காந்ததே இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸிங் எவ்ரி திங். எல்லாருக்கும் ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே சாப்பிட்டுட்டு அங்கேயே நாங்கள் ப்ளே பண்ணுற கிட்ஸ் ப்ளே செக்ஷனுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஐ டோல்ட் யூ ரைட். ஸோ பேபி அந்த சீட் இதே ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டு அங்கே பாங்க அந்த ஸ்பூனை வச்சுட்டு இஸ் திங்கிங் லைக் எது வச்சு ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹானஸ்ட்லி அவர் சாப்பிடல, ஜஸ்ட் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தார். ஸோ அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு நாங்கள் மேலே அந்த பில்டிங்கோட டாப் வியூவுக்கு போய் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பில்டிங்கோட டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஓஷனில் ஆக்சுவலி இந்த ஓஷனில் தான் இது கட்டியிருக்காங்க. ஓஷன் மேலே இது கட்டியிருக்காங்க. அந்த நான் பில்டிங் காமிக்கிறேன். அந்த ரிவர் இருக்கும், வாட்டர் இருக்கும். அந்த வாட்டருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேன்மேட் ஐலாண்ட் இருக்குங்க. இட் இஸ் கால் சென்டோசா. ஸோ என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேபிள் கார் ஆகட்டும், அந்த சைக்கிள்லேருந்து நான் வந்தது எல்லாமே அந்த ஏரியாவிலேருந்து தான். பட் டீட்டெயில்டு வீடியோ நான் போடல அந்த டைமு. நெக்ஸ்ட் டைம் இஃப் ஐ கோ அலாங் வித் மை சன், நான் டீட்டெயில்டாக வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ தம்பிக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மியூசிக்கெல்லாம் போட்டுட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தம்பியை நார்மலாக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் நான் குழந்தையானது தான் மிச்சம். அவ்வளோதான், அவரை அந்தளவுக்கு இன்னும் நார்மல் ஆகலை. ஸோ அதனால் திருப்பியும் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு நார்மல் ஆக்கி அதுக்கப்புறமா அவங்கள கொஞ்சம் பழக வச்சு அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக விளையாட வைக்கிறது இட் டுக் டைம். பட் all the process I was enjoyed. Not only me, whole the family was enjoyed that day. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க கூட நம்ம போகிறப்போ we became a kid. ஸோ அவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்கள கம்ஃபர்ட்டாக வைக்கணும், அவங்க ஹாப்பியாக வைக்கணும். இந்த ப்ராசஸில் நான் அவங்கள சுற்றி இருக்க எல்லாருமே அந்த ஏஜுக்கு போயிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த வாட்டி. பிகாஸ் எவ்ரி டைம் வி கோ இல்லையா, நாங்கள் வெளியே போகிறப்போ ஒரு மெச்சூர்டாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். பட் இந்த டைம் நாட் லைக் தட். ஸோ நாங்களே அவங்க ஜாலியாக சிரிக்க வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ரைம்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு வி ஃபெல் தட்ஸ் வை ஐம் டெல்லிங் இட். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சிசா விளையாட்ருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் அல்டிமேட் சீன், ஹி காட் இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். லைக் எங்கே போனாலும் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. எப்படி அமைதியாக எனக்கு தெரியும். திருப்பதிக்கு போகும்போது அங்கே ஒரு கேர்ள்ஸ்க்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் சார். இங்கே அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயும் கேர்ள்ஸ்க்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இங்கேயும் அதே தான். ஸோ எங்கே போனாலும் ஏதோ அமைதி என்ன எனக்கு ஃப்யூச்சரில் காத்துட்ருக்க போகுது. ஆஸ் எ மாமா I doesn't know it's whatever. Maybe I really I should be accept that moment. அப்படின்னு இப்போ மனசு தேத்திக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் ஆல் தான் தம்பி ஓரளவுக்கு செட் ஆகிட்டாங்க. லைக் அவங்க நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. நல்லா பழகிடு. இதுக்கு மேலே தான் 2-3 இடத்துக்கு நாங்கள் கூப்பிட்டு போய் பழக வச்சோம். ஸோ இதுக்கு மேலே தான் அஃபிஷியலாக நாங்கள் இதோட இதுதான் மெயின்லி இந்த ஐட்டம் ப்ளே பண்ணும் போது ஈ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்ட் அண்ட் வாஸ் வெரி லாஃபிங். அதை பார்க்க அந்த சிரிப்பை பார்க்குறப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Funby at Vino.